இந்திரஜா சங்கர் அவர்கள் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திக் அவர்கள் ரொம்பவே சூப்பரான 2 விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணான இந்திரஜா சங்கர் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்பவே கிராண்டா கல்யாணம் நடந்திருந்துச்சு. அவங்களோட சொந்த தாய் மாமனை தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவருமே இப்ப செலிபிரிட்டியா இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதற்கு முன்னாடியே அவரு தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருந்தாரு. அதுல ஏகப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள், கல்விகள் அப்படின்னு ஏராளமான நல்ல விஷயம் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து இவங்க 2 பேருமே மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில கலந்துக்கிட்டாங்க. அதுல ரொம்பவே சூப்பரான ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கார்த்திக் அவர்களும் இந்திரஜா சங்கர் அவர்களும் பேரண்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச கையோடையே ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நியூஸை இந்திரஜா சங்கர் அவர்கள் முதல்ல அவங்களோட கணவர் கார்த்திக் அவர்களுக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்ச கையோடையே அவருக்கு தலைகால் புரியலை, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. உடனடியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடைக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃபுக்கு பிடித்தமான ஒரு கிஃப்டை வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான செயலையுமே செஞ்சிருக்காரு. அவரோட ஆரம்பமே அந்த தொடர்வோம் அப்படிங்கிற ட்ரஸ்ட் தான் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. தான் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்த கையோடையே அந்த குழந்தைகள்கிட்டையும் சொல்லியிருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தம்பி பாப்பா வர போறாங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க நம்ம கூட கலந்துக்குவாங்க. அண்ட் அப்ப நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் நான் வளர்க்க போறேன். அண்ட் அவங்க உங்களுக்கு தம்பி தான், தங்கச்சி தான், நீங்களும் அவங்கள அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேக் கட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அங்க வந்திருந்த குழந்தைகள் அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து டின்னர் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. அங்க இருந்த எல்லாத்துக்குமே சாப்பாடும் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஒரு நல்ல செய்தியை அவர் முதல்ல இப்படிதான் கொண்டாடி இருக்காரு. தான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு இந்திரஜா அவர்கள் சொன்ன உடனேயே அவரோட ரியாக்ஷன் இதுதான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே சேனலுக்கு போயிட்டு இந்த நியூஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வைரலாக போகுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்கள் 3ஆவதா டைரக்ட் பண்ண போற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஏற்கனவே அவரு பவர் பாண்டி அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சமீபத்தில் ராயன் பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து முழுக்க யங் கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்தில் ஏராளமான புதுமுகங்கள் இல்லாமல் இது ரொம்பவே பரிச்சயமான முகங்களும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்திலிருந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளை ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரெடி பண்ணிட்டாராமா. முழுக்க யங் வைபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் தனுஷ் சார் ஓகே சொன்னா கூடிய சீக்கிரத்திலே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தனுஷ் சார் டைரக்ட் பண்ணியிருந்த 2 படங்களுமே 2 ஜேனர்ல இருந்துச்சு. அதை தொடர்ந்து 3ஆவது படமான இந்த ஒரு படமுமே வேற ஒரு ஜேனர்ல இருக்கு. முழுக்க யங் கிட்ஸை வச்சு பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு படமும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.